ரீசெண்டா Oneplus அவங்களோட Oneplus Nord அப்படிங்கிற ஸ்மார்ட் போன் பத்தி பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. நல்ல ஸ்பெக்ஸோட ஒரு நல்ல பிரைஸ் ரேட்டிங்ல கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ இந்த ஸ்மார்ட் போனும் பிளாஸ்ட் ஆயிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்போ ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வழக்கமா ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப ஓவர் ஹீட்டிங், அப்புறமா ரொம்ப யூஸ் பண்ணிருவோம், சார்ஜ் போட்டு இருப்போம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ பட் இந்த வருஷம் 2021 அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் ஆகிற ஸ்மார்ட் போன்ஸே பார்த்தீங்கன்னா பல தடவை வெடிச்சிருக்கு. ஸோ ரீசெண்டாக ஒரு பிளாஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ அப்படிங்கிற பிராண்ட்ல ஒரு ஸ்மார்ட் போன் பிளாஸ்ட் ஆயிருந்துச்சு. குறிப்பாக ஒரு விவசாயியோட ஸ்மார்ட் போன், அது யூஸ்ல வச்சிருப்பான். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லேயே பிளாஸ்ட் ஆன மாதிரி நிறைய சிச்சுவேஷன் பார்த்துருப்போம். ஸோ இந்த ஸ்மார்ட் போன் OnePlus Nord 2 இந்த ஸ்மார்ட் போனோட பிளாஸ்ட்மே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ குறிப்பாக இந்த பிளாஸ்டிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன் ஒரு லேடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அவங்க குறிப்பாக ஒரு பைசிக்கல் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த சிச்சுவேஷன்ல குறிப்பாக அவங்களோட ஹேண்ட் பேக்ல ஸ்மார்ட் போன் வச்சிருந்ததாகவும், அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களோட ஹேண்ட் பேக்ல இருந்து புகைக்க ஆரம்பிச்சதாகவும், என்னடா வண்டி ஓட்டும் போது இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு பார்க்கல இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்மார்ட் போன் அப்படின்ட்டு போற வழியில. அப்போ திடீர்னு ஸ்மார்ட் போன் பிளாஸ்ட் ஆயிருக்கதாகவும், பட் அந்த சிச்சுவேஷன் அட் தட் மோமெண்ட் அந்த ஸ்மார்ட் போன் பிளாஸ்ட்னால அவங்களுக்கு ஒன்றும் நடக்கல. பட் இந்த கேஸ் என்னடா ஸ்மார்ட் போன் பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பேனிக்ல அவங்க ஜஸ்ட் பக்கத்துல வந்த வெஹிக்கிள் ஒன்றுல ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கான். பட் இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறதாகவும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறது போல அவங்க ஆஃபீஸில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ ஒரு ரீசெண்டா வர ஸ்மார்ட் போன் பிளாஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவு தூரம் ஒரு பேனிக்காக தான் எனக்குமே இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே மோஸ்டா எல்லா ஸ்மார்ட் போனுமே இன்னைக்கான, அதாவது 2020க்கான காலகட்டம் வரைக்குமே பாத்தீங்கன்னா பிளாஸ்டிங் அப்படின்னு நடந்திருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா iPhone 6s சொன்னதுக்கு பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப தூரம் நம்ம சேனல்ல பேசியிருக்கோம் சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப தூரம் சார்ஜ் போட்டிருந்தாரு, ஓவர் நைட்ல பிளாஸ்ட் ஆயிருக்கு. அதுவுமே ஓகே. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நார்மல் ரொம்ப யூஸ் பண்ணியிருப்போம், ஓவர் ஹீட்டிங், திடீர்னு ஸ்மார்ட் போன் PUBG, ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி கேம்ஸ் ஆடும், ஓவர் ஹீட்டிங்னால பிளாஸ்ட் ஆயிடும். பட் திடீர்னு ஸ்மார்ட் போன் யூஸ்ல இல்லை, நார்மலா இருக்கும் ஸ்மார்ட் போன் பிளாஸ்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் பேனிக்காக தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தவறுமே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி. இந்த வருஷத்தோட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2வது பிளாஸ்டா இருக்குது. ஆல்ரெடி போக்கோட சம்திங் ஸ்மார்ட் போன் பார்த்துருந்தோம். எனக்கு ஆக்சுவலா என்ன ஸ்மார்ட் போன் மாடல் அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ அடுத்ததான் OnePlus Nord 2. தவறாம இந்த பிளாஸ்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது, நீங்க OnePlus Nord 2 யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, ஓவர் ஹீட்டிங் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறதையும் தவறாம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோட கண்டென்ட் தான் வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தவறாம கீழே இருக்க ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூட வரக்கூடிய பெல் சிம்பிளே அழுத்தி ஆகலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.